ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்களோட ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் போங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோட்ட நீ எதுக்காக அப்படியே உட்காந்துட்ருக்க, ஏன் உனக்கு என்ன வேலையா இல்லை அப்படின்றத கேட்டதும், நான் வந்து குழந்தைங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றதாவே சொல்கிறான். நாளைக்கு வந்துட்டு தாத்தாவோட பர்த்டே, அவர் எப்பயுமே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ வந்துட்டு அவர் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, நீ வரே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே தாத்தா வந்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்கா. அவர் எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார் போல் அவகிட்ட. ஸோ வந்துட்டு நான் வர்றேன், நாளைக்கு வந்துட்டு குழந்தைங்களுமே கூட்டிகிட்டு போகலாமா, ஆனால் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு தானே உனக்கு இருக்குதுன்னு தெரியும் அப்படின்றத சொன்னதும், 2 பிள்ளைங்களுமே என்னோட பிள்ளைங்க தான், வெளியே ஆளுங்க பேசுகிறத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றத சொல்லிடலாம். பிறகு நெக்ஸ்ட்டு எங்கள் பார்ட்டியில் நாங்கள் தாத்தாட்ட நம்ம ஹீரோவோட அம்மா இவ தான் இங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நம்ம இவளை வந்துட்டு மேரேஜ் பண்ண வைக்கலாம், அவனுக்கு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு வந்துட்டு அதிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுமே எங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்ததுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பிள்ளைங்கள்ட்டலாம் பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காரு. அவன் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே எனக்கு ரொம்ப கோவமாயிருச்சு, அவனை போட்டு பயங்கரமாக திட்டிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் தாத்தா நீங்கள் அந்த பேச்செல்லாம் விடுங்க, அதெல்லாம் பழசு அப்படின்றத சொல்கிறா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம இங்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வயிற்று பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. உடனே வந்து அவள் ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. தாத்தா என்னோட கம்பெனி வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக, நீங்களுமே அதில் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அந்த கம்பெனி வந்து உன்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாதுன்னு சொன்னதும், ஆல்ரெடி நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் நடக்கும் பாரு அப்படின்றத சொன்னதும், உனக்கு நடக்க வேற தோணிட்டு இருக்கா, அந்த கம்பெனியோட ஹெட்டே நான் தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் பொய் பேசிகிட்டு இருக்கா, இவ ஒரு டாக்டர் மட்டும்தான், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வந்துட்டு கால் பண்ணி அவங்ககிட்டே கேட்டு பாரு அப்படின்றத சொன்னதும், உடனே அவங்க கால் பண்ணி கேட்குறா. கடைசியில் நம்ம ஹீரோயின் தான் கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுது. கான்ட்ராக்டுமே சைன் ஆகலை அப்படின்றத சரி தெரிய வந்ததுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தா புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு டாக்டராகவும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியுமே ஹேண்டில் பண்ணியிருக்கியா, எவ்வளோ டேலண்டான பொண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பர்சன்ட்டை கால் பண்ணி அவங்க பையனை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் கிட்னாப் பண்ண விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லி அங்கே பேசிகிட்ருக்கா. அப்போ ஹீரோங்க வந்துடுறான், இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே குழந்தைங்களுமே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது தாத்தா இன்னைக்கு நைட் வந்துட்டு பேபி 2 பேருமே என்கிட்டே இருக்கட்டும், நான் வந்துட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு பேபி இத்தனை வருஷமாக வந்து மறைச்சி வச்சிருக்கா, இதுக்கப்புறம் இவகிட்ட வந்து பிள்ளை விட்டோம்னா இவன் ஒழுங்காக வளர்க்க மாட்டான், நம்ம கஸ்டடியில் வந்து எடுத்துடலாம் அப்படின்றத சொல்லி தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் 2 குழந்தைங்களுமே என்னோடது, நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் இதுக்குமா வந்து இந்த விஷயத்துலலாம் தலையிட்டுருக்கீங்க, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள் அப்படின்றத சொல்கிறான். அவங்க இருந்தாலுமே கேட்காம கத்திட்டே இருக்கவும் உங்கள் தாத்தாவுக்கு கோவம் ஆகிட்டு மரியாதை இங்கேருந்து வாய முடிட்டு போறியா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பேசாமல் அவங்க அமைதியாக போயிடுறாங்க. பிறகு ஹீரோயின் குழந்தைங்களை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எதுக்காக நீ இப்போ அங்கே போயிட்டுருக்க, இது உன்னோட வீடு தான், ப்ளீஸ் இன்றைக்கி நீங்கள் ஸ்டே பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப தங்குறதுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ எதை பற்றி நினச்சிட்ருக்காத, நான் அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன், குழந்தைங்கன்னா அவங்க 2 பேத்துக்குமே பேரண்ட்ஸ் வந்துட்டு முழுசாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து உடனே முடிவு சொல்லணும்னு இல்லை, யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினுமே அங்கேவே ஸ்டே பண்ணிடுறா. அவளுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரமாட்டுது. நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்கா, என்ன முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்குமே தெரியல. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வரும்போது அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் நேற்று இங்கேயா தங்குனீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்ருக்காரு. நீங்கள் அமைதியாக பேசுங்க, உங்கள் பாஸ் தான் தங்க சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது அவங்க அம்மா வேற நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அடிப்பாவி நீயே அதை இங்கே தங்கியிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, என் பிள்ளை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கத்துறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வந்து உங்கள் பையன் சொல்லி தான் தங்குனேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அவள் க்ளோஸாக வேற உட்காந்துட்டு இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவளை நம்பாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ நேற்று வந்து நீ கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு, நீ பார் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் நீ போட்டு எழுதியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும், அது வந்துட்டு லைஃப் டைமுக்கு நான் போட்டிருக்கேன், நீ எப்பயுமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன பேச வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நான் இதை பற்றி எதுவுமே இப்போதைக்கு யோசிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது நீ வேமா எந்திரி, குழந்தைங்க 2 பேரும் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே 2 பேருமே இங்கே கிளம்பி போய் பார்க்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது.
அப்போ தாத்தா அவங்க சாப்பிட மட்டும் தான் செஞ்சாங்க, ஆனால் திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா அங்கே வந்து பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்போ தாத்தா இந்த மாதிரி என் பேர பிள்ளைங்களுக்கு பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கண்டிப்பாக இவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த பாய்சனை சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி போயிடுறான். அப்போ அவங்க கிட்ட அங்கே ஒரு லேடி தான், அவங்ககிட்ட இந்த பாய்சனை நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்றத சரி கேட்டதுமே ஃபஸ்ட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ கம்பல் பண்ணதுமே சரி அங்கே ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்து கேட்டால் அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் பாட்டிலெல்லாம் தலையில் போட்டு அடித்து அங்கே வந்து மிரட்டினதுமே நான் வந்துட்டு அந்த ஆளெல்லாம் பார்த்தது கிடையாது, ஃபோனில் தான் அவர் பேசினார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கான்டாக்ட் நம்பரை கொடுத்ததும் அந்த நம்பரை வச்சு அந்த ஆளையுமே பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒழுங்காக வந்து உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லி கேட்டதும் அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வாயில் வந்து ஒரு மெடிசனை ஒன்று போட்டு விட்டுட்டு இப்போ நானுமே உனக்கு பாய்சன் கொடுத்துட்டேன், நீ சொல்லணும்னா கொஞ்ச நேரத்தில் சேர்த்து போயிடுவேன், உனக்கு வந்துட்டு மாற்று மருந்துமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு மேடம் இங்க தான் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பேபியுமே வந்துட்டு கிட்னாப் பண்ணதுமே அவங்க தான் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. பிறகு இந்தாங்க வீடியோன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய போட்டு அவள் டார்ச்சர் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்து வெறி பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுறா. என் குழந்தைய போட்டு இந்த மாதிரி அவள் பாடாப்படுத்திட்டுருக்கா, நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி நம்ம ஹீரோயின் போனால் ஹீரோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஹீரோயின் வந்த போர்ஸில் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மா எதுக்காக என் பிள்ளையை போட்டு அடிச்சிட்ருக்கா அப்படின்றத கேட்டதும் உங்கள் பொண்ணு வந்துட்டு என் சின்ன பையனை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துவா, ஆனால் நான் வந்துட்டு இவளை அடிக்கிறத பற்றி கேட்டுட்ருக்கீங்களா, எனக்கு வந்துட்டு இருக்கிற கோபத்துக்கு விட்டு நான் இவளை கொலையை பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே வந்துடுறாரு. எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவர் அமைதியாகிடுறாரு. அப்போ ஹீரோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன விஷயம்னாலும் பேசுங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் அதில் வந்துட்டு இவ பண்ண ஃப்ராட் வேலை எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. இவ்வளோ கேவலமானவளா, நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், கடைசியில் என்னோட இன்னொரு பொண்ணு வந்துட்டு எப்பயுமே நல்லவளாக தான் இருந்திருக்கா, நீ தான் இப்படி மோசமாக இருந்திருக்க அப்படின்றத சொன்னதும் ஆமாம் இப்போ வரைக்கும் நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். மேலேருந்து என் காலை வந்து உடச்சிக்கிட்டதுமே விழுந்து நான் தான், ஏன்னா நான் இவ்வளோ ரொம்ப வந்து வெறுத்துட்டு இருந்தேன், நான் வந்துட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு நீங்கள் இவளுக்கு போயிட்டு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்க, நான் வந்து இவனை பிரிக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் பார்த்தா திரும்பவுமே வந்துட்டு இவன் கூடவே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க 2 பேரும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து சும்மா மட்டும் உங்களை விட மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்து கொல்லாமல் விட மாட்டேன், இவளை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இப்படியே வந்திருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன், போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், இப்போ வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு கத்தியை வச்சு அவள் கையில் வந்து கட் பண்ணி விட்டதுமே அவள் கத்திட்டு இருக்கா பெயினில். இப்போ என் குழந்தைக்கு எந்த மாதிரி வலி இருந்திருக்கும், ஒரு சின்ன கட்டே உன்னால் தாங்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்து கோவப்படுறா. ஹீரோயின் அங்கே குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு அப்படின்றத சொன்னதும் அவள் வந்து சாகிற வரைக்கும் அங்கேவே கிடக்கட்டும், அதுதான் அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்பயுமே வந்து உன்னை ஹர்ட் ஆக விட மாட்டேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே திரும்பவுமே நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இவள் லைஃப்பில் வரலாட்டி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும், பாவம் அந்த பொண்ணு உன் மேலே இருந்த லவ்னால தான் இப்படிலாம் பண்ணிட்டா, இவளால் தான் இத்தனை பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இவ்வளோ தப்பு பண்ண பிறகும் நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொன்னதும் நீ என்ன இப்போ என்னையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் வந்துட்டு உங்களை ஜெயிலில் போட மாட்டேன், ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, இந்த வீட்டில் வந்து நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க அம்மா அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. பெத்தவளே நீ இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து உன்னோட முடிவை என்கிட்ட நீ இப்போ சொல்லணும் அப்படின்றத கேட்குறான். இதுக்கப்புறமே நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டு நிறைய தப்பு என் லைஃப்பில் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட திரும்ப சான்ஸ் கேட்டுட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேமாங்க இருந்து எந்திரிச்சு போகிறா. நீ இப்படிலாம் வந்து இதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டுருக்க முடியாது, எனக்கு வந்துட்டு நீ இப்போ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் மைண்டில் அந்த வந்து பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே போயிட்டுருக்கு. ஹீரோ நீ என்ன வந்து யோசிச்சுட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அவன் எமோஷனல் ஆகிடுறான். நான் வந்து உனக்கு இப்போ வாக்கு கொடுக்குறேன், நான் உன் கூட வந்துட்டு ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன், குழந்தைகளையுமே உன்னையுமே நான் நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உன்னோட சிஸ்டர் நீ வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கதாகவும் உன்னை போர்ஸ் பண்ணி தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதாகவும் சொன்னான், ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்படிலாம் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுமே குழந்தைங்கள பற்றிலாம் யோசிச்சு பார்த்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோங்க குழந்தைங்களோட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறணும்ப்பா, முறைப்படி பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்குமே இந்த ஐடியா நல்லா தோணிட்டுருக்கு. அப்போ நைட் போல் நம்ம ஹீரோயின் அவன் டின்னருக்கு கூட்டிகிட்டு போனதுமே என்ன வந்துட்டு இவ்வளோ வந்து ஏற்படலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோயினோட 2 பிள்ளைங்களுமே வந்துடுறாங்க. ஒருத்தன் பொக்கே வச்சுருக்கான், இன்னொருத்தன் ரிங் வச்சுருக்கான். அப்போ ஹீரோங்க ரிங்கை வாங்கிட்டு உனக்கு நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல விதமாக வந்து ஹஸ்பண்டாக நடந்துக்கிட்டதே கிடையாது, உனக்கு எந்த ஒரு ப்ரப்போஸுமே பண்ணதில்லை, நான் வந்துட்டு இப்போ உன்னை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. 2 குழந்தைங்களுமே வந்துட்டு ஹாப்பியாகிடுறாங்க, அவங்களுமே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னைத்தானே அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை நானுமே உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.